கட்ட போறேன். அவ சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு அவ குடும்பம் நட்டு ரோட்டுக்கு வரணும். அப்போ நான் அந்த ராதாவை காலி பண்ணுவேன். சரி, இந்த கல்யாண விஷயத்தை வச்சு எப்படி என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? என்னோட ஐடியா வெரி குட், சூப்பர். இவன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறது? வர வைப்போம். என்ன திலீப், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா? டேப்லெட் ஏதாவது சாப்பிடுறியா? சொல்லு. திவ்யா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. ஆமா, நீ இத்தனால இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச? நல்லா தெரியும்ல, ராத்திரி ரொம்ப ஓர தண்ணி அடிச்சா மறுநாள் காலையில தலைவலிக்கும். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ, நான் இந்த கர்மத்தை கேட்கல. உனக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்டேன். என்ன சொல்ற நீ? அண்ணாமலை பில்டர்ஸ் எம்டி ராமோட மனைவி ரேகாவுக்கும் உனக்கும் சிங்கப்பூர்ல கல்யாணம் நடந்த விஷயம் இருக்கே, அத பத்தி கேக்குற. அதுக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரியாக்ட் பண்ணி என்னையே எதிர்கேள்வி கேட்காத. நேத்து நீ தண்ணி போட்டுட்டு பார்ல எல்லா உண்மையும் வளர்னத திவ்யா அப்படியே என்கிட்ட வந்து சொல்லிட்டா. இனியும் நீ மறைக்கவோ மழுப்பவோ ட்ரை பண்ணாம கல்யாணம் எங்க, எப்போ, எப்படி, ஏன் நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லு. Come on man, tell me the truth. என்ன யோசிக்கிற? எப்படி என்ன போய் சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னா? என்னடா இது, கூப்பிட்ட உடனே சிங்கப்பூர்ல இருந்து பறந்து வந்து நமக்கு ஹெல்ப் பண்றானேன்னு பார்த்தேன். அதுக்கு இதுதான் காரணமா? அருமை பொண்டாட்டிய பார்க்காம மனசு துடிச்சு போய் சார் இங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு ரேகா கல்யாணம் கத்திரிக்காய்னு உழுது தரதுக்கு அளவே இல்லையா? I can't take this anymore, okay? பாரு, ரேகா யாரு? ராமோட பொண்டாட்டி. ஏற்கனவே கல்யாணம் ஆனவள நான் எதுக்கு கல்யாணம் பண்ணோம்? அவளை விட்டு எனக்கு வேற பொண்ணு கிடைக்காது. That's correct. அதேதான் நானும் கேட்டேன். இன்னொருத்தனோட வைஃப்னு தெரிஞ்சிருந்தோம் நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏதோ ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். What's the reason? Open it, man. ஏன் திலீப் இப்படி பண்ண? நீ பிசினஸ் அது இதுன்னு நல்லாதான்டா இருந்த, ஏன் இப்படி தடுமாறி போன? அடடா, இப்பதானே புரியுது. நீ சொன்ன உடனே ரேகா ஏன் எனக்கு ஆர்டர் தூக்கி கொடுத்தான்னு இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது. ரேகா கணவன் பேச்ச மீறாத பத்தினி, அதுவும் 2 கணவன் பேச்சையும் மீறாத பத்தினி. உன் உள்ளம் கவர்ந்த கள்ளி உன் வைஃப் ரேகா.
என்ன ரமா அது? சினிமால வர லூசு மீ மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. நீ இப்படி எல்லாம் பண்ணணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் இப்படி எல்லாம் எதுவும் பேசாத. வேற பிராண்ட்ஸ் இருக்கு மிக்ஸ் ஆகி பேட் கண்டிஷன்ல என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம நான் போதையில உணர்ந்த வச்சுக்கிட்டு நீ இப்படி இன்னொருத்தரோட வைஃப அதுவும் உன்ன மாதிரி ஒரு பொண்ண கேவலப்பட்டு பேசுறியே, இது உனக்கு அசிங்கமா தெரியல? குடிச்சா என்ன பேசுறத மறந்துட்டு பேசுற நான் தான் முட்டாள். என்ன நானே அடிச்சுக்கணும். மேடம் டீ நீயும் கொண்டு வந்த முனிஸ் எங்க போனா? நீங்க தான் மேடம் ஏதோ அவசர வேலையா அவரை வெளில அனுப்பிச்சீங்க. ஏ திலீப், உனக்கு தானே தலை வலிக்குது, குடி. சாருக்கு கொடுப்பா. எடுத்துக்கோங்க திலீப். எடுத்து என் மூஞ்சில ஊத்துங்க, வந்து தொலையிட்டோம். இங்க பாரு ரமா, நான் உன்கிட்ட கடைசியா சொல்றேன், மறுபடியும் இந்த மாதிரி என்கிட்ட பேசாத. நடக்கிறதே வேற. சுரேஷ், நீ போய் அந்த சிங்கப்பூர் கிளைண்ட்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. ஓகே? சரிங்க மேடம். மேடம் நீங்க டீ சாப்பிடுங்க மேடம். வேண்டாம். திலீப், உண்மைய மறைக்க நீ துடிக்கிறதும் நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனா நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். பூனைக்குட்டிய எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த நான் ரமா கிட்ட போட்டு கொடுத்துட்டேன்னு என் மேல கோவமா?